ஒவ்வொரு வாயுவுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேலைகளும் இருக்கு. அதே மாதிரி அந்த வாயுகள் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பேலன்ஸ்டா இல்லை. ஒரு நெஞ்சரிச்சல் இருந்துட்டே இருக்கும், ஹார்ட் பர்னிங் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை முதுகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குத்தல் வலி இருந்துட்டே இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த வாயு தொல்லையில் மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து செஸ்டிக் பக்கத்தில் வந்து எப்பயுமே வந்து ஒரு குத்தல் வலி இருந்துகிட்டே இருக்குது, சம்டைம்ஸ் இருக்கமாக எனக்கு பிடிச்சிக்குது, தசை பிடிச்ச மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. மருத்துவ முறைகளில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா தீர்வு இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனை. அதாவது வாயு தொல்லையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கு நம்மளுடைய மருத்துவ முறைகளில் என்ன மாதிரியான எளிமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாயு பிரச்சனை அப்படின்றது வந்து பொதுவாக நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு எப்பயுமே வந்து ஏதாவது சாப்பிட்டா உடனே எனக்கு வாயு மாதிரி பிடிச்சிக்குது டாக்டர், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செஸ்ட்லேயே ஒரு பெயின் வர மாதிரி இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு முதுகில் வந்து எப்பயுமே ஒரு குத்தல் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் இன்டேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வாய்வு பிடிப்புகளுக்கு வந்துட்டு என்ன காரணங்கள், அதே மாதிரி என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான வாயுக்கள் இருக்குது. அதுதான் நம்மளோட உடம்போட இயக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த வாயுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிராணவாயு, அபான வாயு, சமான வாயு, விதானன், இந்த மாதிரி நிறைய 10 டைப்ஸ் ஆஃப் வாயுக்கள் இருக்குது. ஒவ்வொரு வாயுவுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேலைகளும் இருக்குது. அதே மாதிரி அந்த வாயுகள் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பேலன்ஸ்டா இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிராணவாயு அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய மூச்சு காற்று, அதுவே வந்து நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா வந்துட்டு ஒரு சில டிசீஸ் வரும். அந்த மாதிரி சமான வாயு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல வந்து இயற்கையாகவே வந்த வாயு இருக்கும். அதில் வந்து ஏதாச்சும் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஃப்ளட்டுலன்ஸ் மாதிரியான பிரச்சனை, இல்லைன்னா வந்து வயிற்றில் எப்பயுமே வந்து காற்று கூடிட்டு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு தொல்லையில் மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து செஸ்டிக் பக்கத்தில் வந்து எப்பயுமே வந்து ஒரு குத்தல் வலி இருந்துகிட்டே இருக்குது, சம்டைம்ஸ் இருக்கமாக எனக்கு பிடிச்சிக்குது, தசை பிடிச்ச மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. மெயினாக ஒரு சில உணவு வகைகள் எடுக்கும்போது, மீன் மாதிரியான உணவு வகைகள், கொத்தவரங்காய் மாதிரியான காய்கள் சாப்பிடும் போதோ, இல்லைன்னா வெளியில் மெயினாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரும்போதோ, ஹோட்டல் ஃபுட்டோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த வாயு தொல்லைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்படும். இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஒரு நெஞ்சரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், ஹார்ட் பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை முதுகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குத்தல் வலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்துட்டு முதுகுலேருந்து தோள்பட்ட வரைக்கும் எனக்கு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சோன்னு சாப்பிட்டாலுமே வயிறு வந்து எனக்கு ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ப்ளோட்டடாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்துட்டு நெஞ்சும் எரியுது. அதே மாதிரி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபில்லிங் இருந்துகிட்டே இருக்குது, ஃபில்னஸ் ஆஃப் த ஸ்டொமக் இருந்துகிட்டே இருக்குது, சாப்பாடு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு நார்மலாக வந்து ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ட இடத்துல என்னால் ஒரு இட்லி சாப்பிட்டாலே வந்துட்டு ஒரு ஸ்டமக் வந்து ஒரு ஃபுல்னஸ் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கு வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமான வாயு வந்து நம்ம பாடியில் வந்து பேலன்ஸாக இல்லை, இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதற்கு நம்மளுடைய மருத்துவ முறைகளில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா தீர்வு இருக்குது. வாயு பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரக தண்ணீர் வந்து அவங்களுடைய அன்றாட உணவுகளில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு காலையில் எழுந்தவுடனே எம்டி ஸ்டொமக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் வந்துட்டு சீரக வாட்டர் வந்து குடிக்கணும். சீரக வாட்டர் அப்படின்னும் போது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் வானலில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு காய்ச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் தினசரி வந்து குடிச்சிட்டே வரும்போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுக்கள் வந்து வெளியேறும். நான் சொல்கிறேன் இந்த எளிமையான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓமம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் வாங்கிட்டு, அதே மாதிரி வந்துட்டு கருப்பட்டி வந்துட்டு நீங்கள் ஒரு அதுவுமே வந்துட்டு ஒரு சம அளவு 100 கிராம்ஸ் வாங்கிக்கிட்டு, கட்டி பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வாங்கிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கருப்பட்டியை ஃபஸ்ட்டு தனியாக வந்து நுணுக்கி வச்சுட்டு, அதே மாதிரி வந்துட்டு ஓமத்தையும் இந்த கட்டி பெருங்காயத்தையும் நல்லா வறுத்துட்டு நீ மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுட்டு இந்த 3ஐயும் சேர்ந்த கலவையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வெந்நீரில் வந்துட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கேஸ் பிடிக்கிற பிரச்சனை, அதே மாதிரி வந்துட்டு வாயு தொல்லை பிரச்சனைகள், எனக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த உடம்புல வந்து அங்கங்கே பிடிச்சிக்குது டாக்டர், ஏதாச்சும் சாப்பிட்டா கூட எனக்கு பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த சிம்பிளான சூரணம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய அன்றாட உணவுகளில் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அதிகமாக
சேர்க்கணும். இந்த புதினா சட்னியோ இல்லை இஞ்சி சட்னியோ நீங்கள் தினசரி உங்களோட உணவுகளில் எடுத்துகிட்டு வரும்போது நேச்சுரலாகவே வந்து உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள் வந்து வெளியேறிடும். இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஃப்ளட்டுலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அப்படி இல்லைன்னா வந்துட்டு எப்பயுமே எனக்கு ஒரு செஸ்ட் பர்னிங் இருந்துட்டு அங்கங்கே பிடிச்சிக்குது டாக்டர் அப்படின்னா நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அமிர்துல்ஸ் சிரப் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சிரப் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 15 ml, இரவு 15 ml வந்துட்டு வந்துட்டு ஒரு ½ கப் ஆஃப் வார்ம் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு தொல்லையாகட்டும், இல்லைன்னா ஒரு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள், இல்லைன்னா வந்துட்டு எப்பயுமே ஒரு எது கழிச்சிட்டே வரும் டாக்டர், அதாவது ரீகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே இப்படி வெளியில் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த அமிர்துல்ஸ் சிரப்பில் வந்து உங்களுக்கு குறையும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வாயு தொல்லை வந்து எதனால ஏற்படுது, அதே மாதிரி அதற்கு வந்து வீட்டில் வந்து எளிமையான மருத்துவ முறைகள் என்ன, ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிரப் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே போன்று சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 3ஆம் வாரம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.